friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம சேமியால தான் ஒரு ரெசிபி செய்ய போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா ராகி சேமியால வந்துட்டு இன்னைக்கு நம்ம செய்ய போறோங்க. சோ ராகி வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. சோ அந்த ராகில வந்து எப்படி சேமியா செய்யறாங்க இப்ப பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க சேமியா வந்து எடுத்திருக்கோம். இது வந்து அனில் பிராண்ட்ல வந்து ராகி சேமியா, அந்த சேமியா தாங்க இப்போ நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இப்போ இந்த ஒரு பேக்கெட்ல தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 180 கிராம்ஸ் வந்து இதனுடைய நெட் வெயிட் வந்து இருக்கு. ஸோ இப்போ இதை வச்சு எப்படி செய்யறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாங்க. இப்போ இதுக்காக வந்துட்டு ஒரு பவுல் வந்து வச்சிருக்கேன். இந்த பவுல்ல வந்து இந்த சேமியா வந்து நம்ம பேக்கெட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சேமியா வந்து எடுத்துட்டோம். ஸோ கட்டியா இருக்கிற இடத்துலலாம் நம்ம உடச்சி வந்து விட்டுறலாங்க. கட்டியா இருந்தால் கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இதனுடைய ப்ரொசீஜர் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி செய்யறது, எவ்வளோ தண்ணி அளவு எவ்வளோ வைக்கிறது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ஸ்டெப்ஸ் படி தான் இன்னைக்கு நாம வந்து செய்ய போறோம். ஸோ இப்போ இது வந்துட்டு கட்டியா இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாமே வந்து உடச்சி விட்டலாம். ஏன்னா கட்டியா இருந்தால் வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ நமக்கு சீக்கிரமா குக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம உடச்சி விட்டுறோம். இப்போ இது கூட வந்து இதுக்கு தகுந்த அளவுக்கு நான் தூளுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. தூளுப்பு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சேமியா வந்து முழுகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேமியா முழுகிற அளவுக்கு இருந்தால் எல்லா சேமியாவும் இந்த தண்ணியில வந்து நல்லா ஊறும். ஸோ இது தண்ணியில வந்து நம்ம ஊற்றணும்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும்தாங்க இதை வந்து விற்கணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அது கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால 2 நிமிஷம் மட்டும் இதில் ஊற வச்சு நம்ம வந்து எடுத்துக்கணும். உப்பு போடுறதுனால இந்த சேமியாவில் வந்து உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதுக்காக நம்ம வந்து உப்பு போடுறோம். இப்போ அதை வந்து நம்ம தண்ணி வடிச்சுட்டு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் வந்து வச்சிருக்கேன். இட்லி பாத்திரத்தில் வந்து வாட்டர் வந்து வச்சிருக்கேங்க. இப்போ இந்த வாட்டர் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த இட்லி பண்ண தட்டில் தான் நம்ம இதை வந்து வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ நான் தண்ணி வந்து வடித்து எடுக்க போகிறேன். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து பிளேட்ஸ் வந்து வைக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரத்தில் வச்சும் நீங்கள் அதாவது பிளேட் வச்சு கூட நீங்கள் வந்து வேக வைக்கலாம். இட்லி பாத்திரம் இருந்தால் இட்லி பாத்திர தட்டிலையும் நம்ம வந்து வேக வைக்கலாங்க. இதை வந்து எல்லா தட்டிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர அளவுக்கு நம்ம வந்துட்டு வைக்கிறோங்க. வச்சுட்டு இது நல்லா குக் ஆகிறதுனால நல்லா நான் வந்துட்டு பரப்பி வந்து விடுறேன். ஸோ ஒன்று நல்லா நல்லா வந்து ஒவ்வொன்றும் வந்து நல்லா குக் ஆகணும். அதுக்காக வந்துட்டு இதை நான் நல்லா வந்து பிளேட் ஃபுல்லாக வந்து பரப்பி விடுறேங்க. இப்போ இந்த மாதிரி வச்சிட்டோம். இப்போ இதை வந்துட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் மட்டும் போதும். 10 மினிட்ஸில் வந்து நல்லாவே குக் ஆயிரும். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே இது வந்துட்டு அந்த இதை வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே நல்லா நசுங்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வந்து வேக வச்சுக்கணும். நீங்கள் இட்லி பாத்திரத்தை எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். இப்போ இதை நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சேமியா எப்படி செய்வோமோ சேம் அதே ப்ரொசீஜர் மாதிரி தான் இப்போ வந்து நம்ம இதை வந்து எடுக்க போகிறோம். இப்போ இது ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து கடுகு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது கூட வந்துட்டு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அதாவது அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். அது நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வந்துட்டு வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் அண்டு பச்சை மிளகாய் இது ஆட் பண்ண போகிறேன். பச்சை மிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பச்சை மிளகாய் கீழி வச்சுருக்கேன். ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இது ஆட் பண்ணிவிட்டு கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து இது கூட வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பெரிய வெங்காயம் போட்டுட்டோம். பெரிய வெங்காயம் இது எல்லாமே நல்லா வந்து ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. இது கூட வந்து அது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு வந்து ஆட் பண்ணேன். ஸோ அதனால வந்து இது கூட வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதில் உப்பு அதிகமாக ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த உப்பை வந்து ஆட் பண்ணவே தேவையில்லைங்க. ஸோ தகுந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது குடமிளகாய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாய் வந்து சாய்ஸ் தாங்க ஆட் பண்ணுங்கிறது இல்லை. ஸோ எனக்கு டேஸ்ட்டுக்காக நான் வந்துட்டு குடமிளகாயும் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் குடமிளகாய் வந்து நல்லா குக்காகி வரணும். அது வரைக்கும் இதை நாம நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கிட்டோம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா இட்லி பானை தட்டில் இருந்து நான் வந்துட்டு இந்த சேமியா வந்து எடுத்திருக்கேன். இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த வெங்காயம் வதக்கினதோட இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து நார்மல் சேமியா வந்து நம்ம தண்ணி வச்சு நம்ம தண்ணி கிட்டனதுக்கப்புறம் சேமியா போட்டு கிளறுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாது. இது வேக வச்சு தான் வந்து பண்ண முடியும். தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணணும்னா இது கரைய ஆரம்பிச்சிடும்.
இப்போ இது நம்ம இந்த வெங்காயம் இந்த மிளகாய் எல்லாம் வந்து சேமியாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுட்டோம். இப்போ பாருங்க நல்லா உதிரியா வந்து கிடைச்சிருக்கு. இது கூட வந்து கொத்தமல்லி தலையும் நான் வந்து தூவி விடுறேங்க. ஸோ இந்த ஹெல்தியான ராகி சேமியா எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. ஸோ காலையில வந்துட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட, ஹெல்தியானதும் கூட. ஸோ இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு புதுவிதமான ரெசிபிகள் வேணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.